ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் மந்தி தான் பண்ண போகிறோம். இதுக்காக சிக்கன் மந்தி மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து தனியா, பெப்பர், சீரகம், பட்டை, ஏலக்காய், லவங்கம் எடுத்துருக்கோம். இதை வந்து ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்கணும், பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு இந்த மந்தி மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ட்ரை நட்ஸை வந்து கீ ஊற்றி ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதே பேன் எடுத்துக்கோங்க, நெய் ஊற்றிக்கணும். நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த ட்ரை நட்ஸை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். போதும். ரொம்ப ஓவராக ரோஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து கடைசியில் நம்ம மந்தி ரைஸ் மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அடிச்சிக்கணும். இந்த பவுடரை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சிக்கணும். இப்போ வந்து இந்த மந்திக்காக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம அரைச்ச பவுடர்லேருந்து பாதி எடுத்துக்கணும். இப்போ வந்து மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு, லெமன், எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும், ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். தேவையான கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மந்தி ரைஸ்க்காக 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 2 டைம்ஸ் கழுவி வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். இப்போ வந்து சிக்கனை ஸ்டீம் பண்ண போகிறோம். இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கின்னு ஒரு கடாயை வச்சு தண்ணி ஊற்றணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி இது மாதிரி ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்தை வச்சுட்டு சிக்கனை ஒன்றா பேஸ்ட் பண்ணிடணும். வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த சிக்கன் ஸ்டாக்கை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயிலை ஊற்றிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணி 2 சைட்ஸ் வந்து டீப் ரோஸ்ட் பண்ணிக்கணும். டீப் ரோஸ்ட் பண்ணும்போது வேணுன்னா கொஞ்சம் ஆயில் கூட அதிகமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மசாலா தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வரும், ஆனாலும் பரவாயில்ல. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம தந்தூரி சிக்கன் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம டீப் ரோஸ்ட் பண்ணது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்து சைடில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயத்தை ஆட் பண்ணணும். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு,
நம்ம ஆல்ரெடி பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா, மந்தி பவுடர், அது வந்து ஆட் பண்ணணும். நல்லா வதக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம்ல, சிக்கன் பாயில் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து எனக்கு 1.5 கிளாஸ் வந்தது, அது ஊற்றினேன். ரிமைனிங் வந்து எவ்வளோ நம்ம ரைஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றிக்கணும். இதை வந்து ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க ரைஸை எடுத்து அதில் ஆட் பண்ணிடணும். இந்த ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு தட்டு போட்டு இந்த ஸ்டீம் வெளியே போகாமல் நல்லா மூடி வச்சிடணும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா 75% வந்து பாயில் ஆயிருக்கும். அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ப்ளஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரை நட்ஸ், அதுவும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அவ்வளோதான். வச்சுட்டோம்னா நம்மளோட மந்தி வந்து ரெடி ஆகிடும். இப்போ தட்டு போட்டு மூடணும். பி கேர்ஃபுல்லாக இருங்க. வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அவ்வளோதான். நம்மளோட மந்தி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இதோட வந்து மைனஸ் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து நான் மைனஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஏன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.